நீங்க திருவிழாவை நடத்துங்க, போங்க. மாசி கிளறிய மொட்டை அடிங்க, அடிக்காம போங்க. ஆனா தாய் கிளவி படம் போட்டா எல்லாரும் தியேட்டருக்கு வந்து பார்த்தே ஆகணும். இண்டஸ்ட்ரியில இருக்கிற சிலர் மட்டும்தான் அதுக்கு ஏதாவது ஒரு தடைகள் போட்டுட்டே இருக்காங்க. அதை தாண்டி வரணும்னால நான் அதுக்கு ரெடி. அங்கே யாருக்கும் போட்டியாவோ, யாரையும் தாண்டி போகவோ, யாரையும் அட்டாக் பண்ணவோ, காலி பண்ணவோ அதுக்கு நான் வரல. எனக்கு கிடைச்சிருக்க இந்த வாழ்க்கையும் வாய்ப்பையும் ஒழுங்கா பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன். சொல்ல போனா இது ரஜினிகாந்த் நடிக்க வேண்டிய படம். அவர் இந்த வேஷம் போட்டு நடிக்க மாட்டாரு. அது பெண்ணா மாத்தி என்ன நடிக்க வச்சிருக்காங்க. ஆக்சுவலி தட்ஸ் ஹவ் ஐ லுக் அட் இட். ஏன்னா நான் ஒரு மாசு. நீங்க யாராவது சிந்திச்சு பார்ப்பீங்களா? இந்த கிழவி, தாய் கிழவி வந்து ஒரு ரஜினிகாந்த் ரேஞ்சில் வந்து கொண்டு போயிட்டாங்க படத்தை. தள்ளுவாங்க, என்ன வேணாலும் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? மேக்சிமம் ஒரு பெண்ணை திட்டினோன்னா கேவலமா பேசுவாங்க. ஓகே, ஓ வெரி குட். நெக்ஸ்ட் ஏதாவது புதுசா சொல்லுங்க. அப்படிதான் இருக்கணுங்க எல்லா பெண்களுக்கும், என் பொண்ணு உள்பட நான் சொல்றேன். இப்படிதான் இருக்கணும். டோன்ட் கேர். நம்ம ஃபோக்கஸ் இஸ் ஆன் த கோல். நான் நிற்பேன். நான் ஃபர்ஸ்ட் சினிமாவுக்கு வந்தப்போ நான் ஒரு இந்த ஹீட் நான் நிற்கிறேன், இப்படி நிற்கிறேன், பின்னாடி நிற்கிறேன், பாரதி ராஜா சார் பின்னாடி. அவங்க சொல்கிறாங்க, ஐயா ஒரு பெரிய மிகப்பெரிய ப்ரொடியூசர் சொல்கிறாரு, சார் இந்த பொண்ணு வந்து இந்த ஒரு படத்துக்கு ஓகே சார், இதுக்கப்புறம் இது அவ்வளோலாம் தாங்காது சார். அந்த கம்பெனியில் மிகப்பெரிய படங்கள், அதிக படங்கள் பண்ணவர் நான். நாங்கள் எல்லாருமே ஒரு கனவோடு தான் ஓடிட்டு இருக்கோம், ஏதாவது ஒரு நல்லது பண்ணிடணும்னு. என்ன இப்போ சரவணன் பேசும்போது நிறைய எனக்கு நடந்த விஷயங்கள் எல்லாம் நாங்கள் பேசினோம். எனக்கு நடந்த அத்தனையும் சரவணன் எனக்கு தெரியும். நான் எல்லாத்தையும் கேட்குறது அதான். நான் ஒரு ஆசையோடு வந்திருக்கேன். நான் எனக்கு இவ்வளோ பேருக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த வாழ்க்கையை அர்த்தமுள்ளதை ஆக்கிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா எனக்கு மட்டுமே போதுமானதாக இருந்தால் இவ்வளோ பெரிய ஒரு பேரோ புகழோ பணமோ கடவுள் கொடுக்க தேவையில்லை. அது உனக்கு மட்டும் யூஸ் ஆகக்கூடாது, இன்னும் கொஞ்சம் பேருக்காவது யூஸ் ஆகணும்னு அவர் சொல்கிறாருன்றதான் நான் எவ்ரி படம் ஹிட் ஆகும் போதும் சம்பளம் வாங்கும் போதும் அதை நான் நினச்சிப்பேன். அதை முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சவங்களுக்கோ நல்லது நான் பண்ணிகிட்டு இருக்கேன். இதை படத்துலையும் என் இண்டஸ்ட்ரிக்கு, எனக்கு இந்த இடத்த கொடுத்த இண்டஸ்ட்ரிக்கு நான் திருப்பி ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறது தான் இந்த மாதிரி படங்கள் பண்ணுறது. ஸோ நான் இதை தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் இங்கே யாருக்கும் போட்டியாவோ, யாரையும் தாண்டி போகவோ, யாரையும் அட்டாக் பண்ணவோ, காலி பண்ணவோ அதுக்கு நான் வரல. எனக்கு கிடைச்சிருக்க இந்த வாழ்க்கையும் வாய்ப்பையும் ஒழுங்காக பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன். என்ன அதுக்கு விட்டுருங்க, அதை தான் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். நான் இப்படி இந்த மாதிரியே பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். இந்த மாதிரி நிறைய டேலண்ட்ஸோட இவங்களோடலாம் படம் பண்ணும்போது நான் நிறையா கற்றுக்குறேன். நான் இது வரைக்கும் நான் எல்லாத்தையும் திரும்ப சொல்கிறது தான். நான் ஏன் அதை ஸ்பெசிஃபிக், நான் ரீமேக் படம் பண்ணதில்லை இது வரைக்கும். நான் கதை கேட்டு தான் படம் பண்ணியிருக்கேன். என்னுடைய படங்களோட வெற்றி தோல்வி ரெண்டுத்துக்குமே நான் ரொம்ப பொறுப்புன்னு நான் நம்புகிறேன். ஒவ்வொரு படம் கதை கேட்குறதுக்கும் அதை சினிமாவாக மாற்றுறதுலேயே நான் ஒவ்வொரு விஷயங்கள் கற்றுக்கிட்டே இருக்கேன். எனக்கு நிறையா ஃப்ளாஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது, அதெல்லாம் ப்ளஸ்ஸாக மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன். அதில் இந்த ப்ரொடக்ஷனில் பண்ணுற படங்களும் எனக்கு உதவிக்கிட்டே இருக்குது. இதை நான் தொடர்ந்து பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு மக்கள் எப்போவுமே எனக்கு சப்போர்ட்டாக இருந்துகிட்டே இருக்கிறாங்க. ஆரம்பத்துலேருந்து எங்கேயோ இருந்த என்னையை கொண்டு வந்து, திருச்சியிலேருந்து வந்து என்னை கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து விட்டாங்க. இண்டஸ்ட்ரியில் இருக்கிற சிலர் மட்டும்தான் அதுக்கு ஏதாவது ஒரு தடைகள் போட்டுகிட்டே இருக்காங்க. அதை தாண்டி வரணும்னால நான் அதுக்கு ரெடி. பட் அந்த தடைகளை நீக்கிட்டிங்கன்னா இன்னும் 4 சிவகுமார் முருகேசன் எங்கே இருந்தால் தேடி கண்டுபிடிச்சி நான் கூட்டிகிட்டு வந்துடுவேன். என்னை நீங்கள்லாம் கூட்டிகிட்டு வந்த மாதிரி அது மட்டும் தான் நான் கேட்க நினைக்கிறது. தேங்க்யூ, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படம் பார்த்த உடனே வாங்கிட்ட ஜியோ ஹாட்ஸ்டார் அவங்களுக்கு என்னுடைய நன்றி. சந்தோஷம் உங்களோட அசோசியேட் ஆனது. சிவாவை 2 ஃபிலிமுக்கு சைன் பண்ணுவோம் நம்ம. ஏன்னா எல்லாரும் நினச்சிட்டு இருப்பாங்க, சேயோன் வந்து இப்போ தாய் கிழவி அவுட்டை பார்த்துட்டு நான் டிசைட் பண்ணிட்டேன்னு நினச்சிட்டு இருப்பாங்க அவரோட படம் பண்ணோன்னு. இவர்கிட்ட ஃபர்ஸ்ட் நாள் கதை கேட்ட அன்னைக்கு நான் டிசைட் பண்ணது இவரோட அடுத்த படம் நான் அதில் ஹீரோவாக நடிக்கிறேன்றது. அதை நான் வந்து சிவாட்ட ரொம்ப லேட்டர் ஸ்டேஜில் தான் சொன்னேன். நான் கலைகிட்ட சொல்லிட்டேன், இப்படி ஒரு ரூரல் ஸ்கிரிப்ட் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என் ஊருக்கு போன மாதிரி, எங்கள் அம்மாச்சி ஊருக்கு போன மாதிரி, பிரான்மலைக்கு போன மாதிரி ஒரு உணர்வை எனக்கு கொடுத்தாரு சிவா. இது ஆடியன்ஸுக்கு கொடுக்கணும், இது இந்த படம் சிறப்பாக வரும், அதே மாதிரி நம்ம ஒரு படம் ஹீரோவாக நடிக்கிறோன்றது தான். ஸோ சிவா, உங்களுடைய நரேஷன், உங்களுடைய ரைட்டிங், இதெல்லாம் தாண்டி எனக்கு பிடிச்சது உங்ககிட்ட இருக்க அந்த ஜெனுவினிட்டி. அது ரொம்ப ரொம்ப கம்மி. அது ஒருவேளை நிறைய இருந்தால் கூட இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எக்கோ சிஸ்டம் அதை குறைச்சிக்கிட்டே தான் வரும். ஆனால் அது உங்களுக்கு நடக்க விடாமல் பார்த்துக்க வேண்டியதான் என் பொறுப்புன்னு நான் நினைக்கிறேன். அதை நான் பார்த்துக்குவேன்.
அந்த ஜெனுவினிட்டி இந்த ஸ்கிரிப்ட்ல இருந்தது தான் எனக்கு இவ்வளோ பேரும் புகழ்றதுக்கு காரணம். இது வந்து இந்த கேரக்டர் ஜாஸ்தி சொல்லணும், இந்த கேரக்டர் இறக்கி சொல்லணும் அப்படிலாம் இல்லாமல் மொத்த கேரக்டர்ஸையும் ஒரு ஃபேமிலி மாதிரி எடுத்துகிட்டு போய் மொத்தமாக எழுதியிருக்காங்கல்ல. உலகநாயகன் கமல் சார் படம் பார்த்துட்டு சிவாட்ட சொன்னது வந்து, இந்த படத்தில் நிறைய நட்சத்திரங்களை நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க அப்படின்னு சொன்னார். இது இங்கே இருக்கிற எல்லாருக்குமே சேரும். அது அந்த ஜெனுவினிட்டி தான் இந்த ஸ்கிரிப்டை பண்ணணும்னு தோணுது, அந்த ஜெனுவினிட்டி தான் உங்களோட பயணிக்கணும்னு தோணுது. நீங்கள் எடுத்தது தான் எனக்கு இப்படி டெக்னீஷியன்ஸ் வேணும்னாரு. ஓகே, காஸ்டிங் மட்டும் அவர் ஒரு காஸ்டிங் கொண்டு வந்திருந்தாரு. இல்லை இது வந்து நம்ம இப்படி பண்ணலாம், அப்போ தான் இன்னும் வைடராக ரீச் ஆகும் அப்படிங்கிறத வச்சு பண்ணது. அப்புறம் ஃபைனலாக யார் இந்த ரோலை பண்ண போகிறாங்கன்னா ராதிகா மேம் அப்படின்னு சொன்னார். நான் ஏற்கனவே பேசியிருக்கேன், ஆனால் இந்த மேக்கப் அதெல்லாம் கொஞ்சம் இருக்கும்போது மேம் இது இந்த படம் பார்த்த எல்லாரும் நாங்கள் சொல்கிறோம், பட் இந்த படம் பார்த்த இதுக்கப்புறம் மக்கள் எல்லாரும் சொல்லுவாங்க, உங்களை தவிர இதை பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் ஆள் கிடையாது மேம் இந்த ரோலை பண்ணுறதுக்கு. டேலண்ட் ஒன்று தான் நம்மளை காப்பாற்றும். லக்கு வேணும் ஃபஸ்ட்டு வரதுக்கு. லக்கு வந்து நான் சும்மா வீட்டு வாசலில் தண்ணி செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு இருக்கும்போது பாரதி ராஜா அவர்கள் என்னை பார்க்குறாரு, என் வீட்டுக்குள்ளே வராரு, என்னை நடிக்க சொல்கிறாரு. என் மூஞ்செல்லாம் யார் பாப்பா? அதாவது தெனாவட்டின் உச்சம், கொஞ்சம் நஞ்சு. பட் அப்படி இருந்து இந்த பயணம் வந்து நான் போயிட்டு அப்படியே வந்துட்டேன். 48 இயர்ஸில் ஒரு காலகட்டத்திலையும் என் லைஃப் வந்து அப்படி ஒரு டேர்ன் ஆகும். தேங்க்யூ சிவா அண்ட் தேங்க்யூ another சிவகுமார். என் வாழ்க்கைக்கு இன்னொரு டேர்ன் கொடுத்துருக்கீங்க. எனக்கு 2 எஸ்கேங்க. ஒன்று சிவகார்த்தியும் ஒரு எஸ்கே, என் வீட்டில் இன்னொரு எஸ்கே. நாங்கள் தான் அவரை எஸ்கேனுக்கு அப்புறம் சரத்குமார். இந்த படம் பண்ண மாட்டேன்னு சொல்கிறப்ப அவர் ஏதோ யதார்த்தமாக இந்த கதையை கேட்டு அப்பா என்னை வந்து ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி, நீ பண்ணு, என்ன இது ரொம்ப நீ பண்ண மாட்டேன்னு சொல்ல, ஐயோ ஸ்டூபிட் அப்படி இதெல்லாம் சொல்லி அப்புறம் நம்ம யோசிக்க ஆரம்பிச்சு. அப்புறம் நிறைய எல்லாருமே பேசிட்டாங்க, இந்த படத்தோட பயணத்தை பற்றி பேசிட்டாங்க. நானும் வாய் வலிக்க எல்லா டிவிலையும் பேசிட்டேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு admire the spirit. இந்த படம் வந்து எனக்கு கதை தெரியும். இந்த படத்தை நான் ஒரு 3 நாளுக்கு முன்னாடி கமல் சார் பார்க்கும்போது நானும் பார்த்தேன். நான் அந்த படத்தை ரொம்ப ரசித்தேன், அதாவது சிரித்தேன். பட் அதையும் மீறி நான் பார்த்தது வந்து, இது வந்து உண்மையை சொல்லப்போனால் இது ரஜினிகாந்த் நடிக்க வேண்டிய படம். அவர் இந்த வேஷம் போட்டு நடிக்க மாட்டார். அது பெண்ணாக மாற்றி என்னை நடிக்க வச்சுருக்காங்க. ஆக்சுவலி தட்ஸ் ஹவ் ஐ லுக் அட் இட். ஏன்னா நான் ஒரு மாசு, நீங்கள் யாராவது சிந்திச்சு பார்ப்பீங்களா? இந்த கிழவி, தாய் கிழவி வந்து ஒரு ரஜினிகாந்த் ரேஞ்சில் வந்து கொண்டு போயிட்டாங்க படத்தை. ஐ லுக் அட் இட் அண்ட் எனக்கு என்ன இதில் வியப்புனா, இந்த சிவகுமார் தான். இந்த பையன் ஒரு வார்த்தை கிடையாதுங்க. இந்த மேக்கப் போட போகும்போது எனக்கா கோபம், யோ என்னையா பண்ணுறீங்க? 4.5 மணி நேரம் உட்காந்து தேய்ச்சி அந்த காதை குத்தி, ஐயோ வாயில் இது அந்த வாய்க்குள்ள அந்த இதெல்லாம் போட்டு கண்ணு அப்படியே பார்த்தா ஐ ஹாவ் டு தேங்க் மிஸ்டர் கமல்ஹாசன். அப்பமா சாமி, அவர் வந்து உண்மையிலே சொல்லணும், ஒரு ரோலுக்கு நான் இவ்வளோ அழுவுறேன். அவர் எவ்வளோ ரோல்ஸுங்க சலிக்காம அவர் செஞ்சிருக்காருங்க. அந்த இடத்துல யார் திட்டு வாங்கினாங்கல்லாம் நான் அந்த கதைக்கே நான் போல. அவர் வந்து அதெல்லாம் அவ்வை ஷமிக்கெல்லாம் எனக்கு சொல்வார், 3 ஹவருக்கு அப்புறம் அப்படியே கொட்டும் அந்த மேக்கப்பு, அப்படியே விழுந்துடுமா, அதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு அப்படியே நடிப்பாருன்னு. ஓ மை காட், ஹேட்ஸ் ஆஃப் டு தட் பர்சன், ஹேட்ஸ் ஆஃப் டு கமல்ஹாசன். அவர் தான் என்னை இன்ஸ்பயர் பண்ணார் இந்த கதையை பண்ணுறதுக்கு. அவர் எப்போவுமே சொல்வார், ராதிகா நீ தெரியக்கூடாது, அந்த கேரக்டர் தான் தெரியணும்னு. என்றைக்கோ ஒரு நாள் ஏதோ யதார்த்தமாக சொல்லிட்டாரு, அது என் மைண்டில் ஒட்டிக்கிச்சு. ஸோ ரிவர்ஸ் ஆஃப் ரோல்ஸ், அதுதான் நான் தாய் கிழவி அப்படின்னு நான் சொல்லுவேன். எப்படி ஒர்க் பண்ணாங்கங்கிறது நான் பார்த்தேன். நானும் எவ்வளோ படம் பார்த்துட்டேன். பட் இதுதான் உழைப்புங்க. அதை விட சிவகார்த்திகேயன் அவருடைய டீம், கலையா இருக்கட்டும், ராகுலா இருக்கட்டும், அதாவா ஐயா எல்லாம் கையை தூக்குங்கப்பா, உண்டேன் ஐயான்னு சொல்லுங்கப்பா, எல்லாம் பா அப்படியே என்ன அப்படி இப்படி 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 கூட்டிகிட்டு போய், ஏன்னா அவங்களுக்கு பயம் நான் பாட்டுக்கு ஏதாவது போயிடுவேன், ஏன்னா இந்த மேக்கப் பார்த்து நான் ஏதாவது டென்ஷன் ஆகிடுவேங்கிற அவங்களுக்கு டென்ஷன். பட் ஓகே, இதெல்லாம் படத்தை பற்றி, படத்தோட கதையை பற்றி நான் சொன்னேன். இது ஒரு ஃபீமேல், ஒரு ஹீரோ பண்ண வேண்டிய கதை நான் பண்ணிட்டேன். பட் இதில் ஒரு மெசேஜ் வந்து,
எல்லாரும் சொல்றாங்க நம்ம அம்மச்சி வந்து உயிரோடு இருந்திருந்தா இப்படி சொல்லுவாங்க, எங்க பாட்டி இருந்திருந்தா இப்படி சொல்லுவாங்க. கிடையாது. இது வந்து ஒரு பெண் வலியை வந்து உணர்ந்த ஒரு பெண் சொல்ற கதை இது, சொல்ற மெசேஜ் இது. ஒரு தாயா சொல்ற மெசேஜ் இது. ஒரு பிள்ளையா உன் தாயை எப்படி பார்க்கணும், உங்க பெற்றோர்களை எப்படி பார்க்கணுங்கிற மிகப்பெரிய மெசேஜ். எனக்கெல்லாம் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் நான் அதை பார்க்க போது. இதெல்லாம் நான் கதையில கேட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். பட் இந்த படத்துல அதை நீ சொன்ன விதம், அந்த இடத்துல அந்த கதாபாத்திரத்தை நீ எப்படி, அந்த பாலமுருகன் கேரக்டரை அந்த இடத்தை எப்படி நீ கொண்டு வந்து நிறுத்தி, எப்படி அடுத்தவங்களுக்கு அந்த பயணத்தை வந்து அப்படி கொண்டு போறீங்களோ, எக்ஸலண்ட், வெரி நைஸ். நான் யூஸ்வலாக என்னுடைய படங்களை பற்றி நான் ரொம்ப பேச மாட்டேன், பிகாஸ் ஐ திங்க் கண்டென்ட் ஷுட் ஸ்பீக். பட் ஐ வாண்ட் டு ஸ்பீக் அபவுட் திஸ் ஃபில்ம். இது வந்து பெண்ணை பற்றி புகழ்ந்து, அதான் ஸ்ரீபிரியா சொல்கிற மாதிரி பெண்களை பற்றி எவ்வளோ பேர் படம், அதெல்லாம் இல்லைங்க, எல்லாரும் அப்படிதான். அது வந்து நம்ம எப்படி அங்கே சண்டை போட்டு அந்த இடத்துல எப்படி நிற்கிறோங்கிறது தான் அந்த பெண்ணோட அந்த இடத்த வந்து நாங்கள் பிடிக்கிறோம் பாருங்க, அங்கே தான் நாங்கள் நிற்கிறோம். கரெக்டாலு தள்ளுவாங்க, என்ன வேணாலும் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, மேக்சிமம் ஒரு பெண்ணை திட்டினோன்னா கேவலமா பேசுவாங்க. ஓகே, ஓ வெரி குட், நெக்ஸ்ட் ஏதாவது புதுசா சொல்லுங்க. அப்படிதான் இருக்கணுங்க எல்லா பெண்களுக்கும், என் பொண்ணு உள்பட நான் சொல்றேன், இப்படிதான் இருக்கணும். டோன்ட் கேர், நம்ம ஃபோக்கஸ் இஸ் ஆன் த கோல். நான் நிற்பேன். நான் ஃபர்ஸ்ட் சினிமாவுக்கு வந்தப்போ நான் ஒரு இந்த நான் நிற்கிறேன், இப்படி நிற்கிறேன், பின்னாடி நிற்கிறேன், பாரதி ராஜா சார் பின்னாடி. அவங்க சொல்கிறாங்க, ஐயா ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர் சொல்கிறாரு, சார் இந்த பொண்ணு வந்து இந்த ஒரு படத்துக்கு ஓகே சார், இதுக்கப்புறம் இது அவ்வளோலாம் தாங்காது சார். அந்த கம்பெனியில் மிகப்பெரிய படங்கள், அதிக படங்கள் பண்ணவர் நான். இது நான் வந்து ஒரு திமிர்லையோ ஒரு தெனாவட்லையோ பாரு என்னை சொன்னா நான் அப்படியெல்லாம் சொல்ல, என்னுடைய நம்பிக்கை அங்கே போய் என்னை நிறுத்திச்சு பாருங்க, அதை தான் நான் சொல்கிறேன். பிகாஸ் ஐ வாண்ட் எவ்ரி உமன், எவ்ரி கேர்ள், எவ்ரி ஒன் டு பிலீவ் இன் யுவர் செல்ஃப். சில டைம் வாழ்க்கையில் நிறைய ஏமாற்றங்கள் எனக்கு வந்து என்ன அவமானப்படுத்தின மாதிரி, ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்டு இட். நான் எனக்கு செல்ஃப் சிம்பத்தி எல்லாம் கிடையாது. சில டைம் அந்த வந்து என்னை தாண்டி போயிடும். எனக்கு வர வேண்டியது வாழ்க்கையா இருக்கட்டும், படமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் எனக்கு இந்த வாழ்க்கை அப்படின்னு நினைக்கும் போது அது தாண்டி என்னை போகும்போது நான் எங்க ஜெயிக்கிறேன் தெரியுமா? தாண்டி போச்சா? ஓகே, சம்திங் பெட்டர் இஸ் தட். தட் இஸ் வாட் ஐ எம் ஹியர் ஃபார். ஐ வாண்ட், இந்த படத்துல வந்து எல்லாரும் என்னை பாராட்டுறாங்க. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. பட் என் பொண்ணு சொல்கிற மாதிரி உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்டே வாங்க தெரியாது மாமா, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அடுத்த ஹீரோயின்ஸ், அடுத்த வர தலைமுறை இதெல்லாம் பார்த்து நம்மளும் ஒரு நாள் இதை மாதிரி வேற கேரக்டர்ஸ் பண்ணணும், இந்த மாதிரி நாங்களும் தாக்கு பிடிச்சி நிற்கணுங்கிற மன தைரியமும் நம்பிக்கையும் எல்லாருக்கும் வரணும். இது நான் சினிமாவில் இருக்கிறனால நான் சொல்கிறேன், என்னுடைய துறை சார்ந்து. பட் எல்லா துறையில் இருக்கிற பெண்களும் இந்த மாதிரி இருக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. அண்ட் தட் இஸ் தாய் கிழவி. தேங்க்யூ ஃபார் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ். என்னுடைய பயணத்தில் இந்த பயணம் எனக்கு ரொம்ப பிடித்த பயணம். ஐ எம் வெரி ஹாப்பி டுடே. ஏன்னா நான் வந்து என்றைக்குமே நான் ஃபீல் பண்ணதில்லை, என்னை பாராட்டுறாங்க பாராட்டல, டசன்ட் மேட்டர். ஸ்ரீபிரியா என் கூட சண்டை போடாங்க, என்ன ராதிகா, இங்கே இருக்கிற அத்தனை பேர் சொன்னாங்க, சிவா நீங்கள் கூட எனக்கு சொன்னீங்க, எல்லாரும் நேஷ்னல் அவார்ட் சொல்கிறாங்க மேடம், உங்களுக்கு நேஷ்னல் அவார்டு. மனிதன் கொடுக்கறது தான் என் அவார்டு, எனக்கு கடவுள் வேறெல்லாம் கொடுத்துட்டாரு. ஐ எம் ரியலி நாட் இன். அது வந்தால் ஐ எம் ஹாப்பி, வரலைன்னாலும் ஐ எம் ஹாப்பி. I have got good friends. I have got a fantastic family. I have got confidence in my work. I have got self-confidence and I'm proud to be who I am. நான் வந்து இன்னைக்கு என்னுடைய ஃப்ரெண்ட் இங்கே மகாலட்சுமி இங்கே உட்காந்துருக்கு. அவங்க வந்து லலிதா, பத்மினி, ராகினி எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க ராகினியோட பொண்ணு.
இந்த மாதிரி அவங்கள ஒரு பெரிய ஹீரோக்கு நான் அறிமுகப்படுத்தினேன். இவங்க லலிதா பத்மினி ராகினியோட அவங்க யாரு அப்படின்னு கேட்டவரும் இருக்கிறார், இருந்து கொண்டு இருக்கிறார். பேரெல்லாம் சொல்ல மாட்டேன், என் புருஷன் மிரட்டிட்டு போயிட்டாரு, ஒன்றும் பேசாத, வேற யாரோ பணம் போட்டு படம் எடுக்கிறாங்க. என்னுடைய மகள், என்னுடைய சிஸ்டர் நிரோஷா, என் பையன் ராகுல், நான் சம்பாதிச்ச மிகப்பெரிய சொத்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய கோஸ்டார்ஸ் அண்ட் என் கூட ஒர்க் பண்ண எல்லாரும். ஐம் ஸோ ப்ரவுட் நான் இங்கே இருக்கேன்னு. அதுக்கு மேலே என்னை அறிமுகப்படுத்தின என்னுடைய குரு பாரதி ராஜா அவர்கள். எனக்கு மிகப்பெரிய வருத்தம் அவர் இந்த படம் பார்க்க முடியலைங்கிறது. கமல் சார் என்கிட்ட சொன்னார், ராதிகா நான் சின்சியராக சொல்கிறேன், எப்படியாவது பாரதி ராஜா சாரை கொண்டு வந்து இந்த படத்தை பார்க்க வை, ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட்டிகிட்டு வா, ஏஞ்சிப்பாரு ராதிகா, அவ்வளோ நம்பிக்கை அவருக்கு, அவர் ஏஞ்சிடுவார், கண்டிப்பாக நான் சொல்கிறேன்னு. சார் அவரை அப்படியெல்லாம் கூட்டிகிட்டு வர முடியாது சார் அப்படின்னு. யா அந்த மிகப்பெரிய வருத்தம். ஏன்னா ஃபஸ்ட்டு படம் அந்த கிளி என்னோடது, என் டைலாக் நான் சொல்ல போகும்போது, இல்லைம்மா நீ சாதாரணமாக சொல்லுன்னு சொன்னார். ஒன்று நான் டைலாக் பேசுவேன், இல்லைன்னா கை தூக்குவேன், இது ரெண்டு கலந்து என்னால் பண்ண முடியாதுன்னு சொன்ன இந்த நடிகை இன்னைக்கு தாய் கிழவியா, அவர் தாயாரை அவங்க மாதிரி நிறைய இருக்கணும்னு நினச்சேன். அவங்க பேர் கருத்தம்மா, அவங்க மாதிரி இருக்கணும்னு நினச்சேன். அவர் ஸ்டில்லு பார்த்தாரு கடைசியாக, எங்கள் அம்மா இறந்தப்ப அவர் வந்தார், வந்து இந்த ஸ்டில்லை பார்த்து அப்படி அழுதார். நீ அடி இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு கேட்டார். ஏன்னா நான் தினம் அவர் கூட சொல்வேன், ஏன் சார் என்ன நடிக்க வைக்கிறீங்க, போர் சார் இதெல்லாம் அப்படின்பேன். யார் சார் என் மூஞ்செல்லாம் பார்ப்பாங்க, அப்படியெல்லாம் கேட்டு நான் வந்திருக்கேன். ஸோ அவர் இன்னைக்கு இந்த படம், ஐ ஹோப் கடவுள்கிட்ட அவர் நல்லா வந்து இந்த படத்தை பார்ப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு எப்போ இருக்குது. ஆனால் எல்லாத்துக்கும் மேலே என்னை இவ்வளோ தூரம் ஒரு நடிகையாக்குன என் தாயார். எனக்கெல்லாம் ஆம்பிஷனே கிடையாதுங்க. நான் பாட்டுக்கு என் வேலை உண்டு, ஒரு புக்கை படிச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பேன். என் மதர் இதை பார்க்கலைங்கிற ஒரு வருத்தம் எனக்கு இருக்குது. பட் அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் தான் இன்னைக்கு இவ்வளோ தூரம். நீங்கள் எவ்வளோ ஹீரோயின்ஸ் வந்து எல்லாரும் சொல்கிறாங்க வயசை பற்றி பேசுகிறாங்க, ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். இட்ஸ் ஓகே, என் ஏஜ் சொன்னால் என்ன பெரிய ப்ராப்ளம், ஒன்றும் இல்லை. ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர், இட் இஸ் மை மைண்ட், that has to be intact. அப்படி பார்க்கும்போது இந்த வயசுல ஹீரோயினா இன்னைக்கு கலையரசி அப்படிங்கிற அந்த பேர் போட போகும்போது எனக்கு எவ்வளோ பெருமை என்றால், டாக்டர் கலைஞர் அவர்கள் எனக்கு கொடுத்த பட்டம் கலையரசி. அவர் நிறைய பேருக்கு பட்டம் கொடுக்கலன்னு என் கணவர் என்கிட்ட சொன்னாரு, எவ்வளவு பேருக்கு கொடுத்துருக்காரு, நீ உனக்கு கொடுத்துருக்காரு அந்த பட்டத்தை, நீ வந்து போடு அப்படின்னு சொன்னாரு. எனக்கு எப்பவுமே இந்த டைட்டில் முன்னாடி இதெல்லாம் போடுறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் அதில் ஆர்வம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. பட் இருந்தால் கூட இன்னைக்கு நான் ரொம்ப பெருமையா அவர் கொடுத்த பட்டம் கலையரசின்னு போகும்போது, ஸோ இவங்களுடைய பிளெஸிங்ஸ் எல்லாமே எனக்கு ஏதோ ஒரு விதத்தில், முக்கியமாக நடிகவேல் எம்.ஆர். ராதா அவர்கள், நான் வந்து ஃபீமேல் எம்.ஆர். ராதாவை தான் நடிச்சிருக்கேன் கரெக்டாக, அவர் மாதிரி இருக்கிற அந்த ஷார்ட் அதுதான். இதில் வந்து நான் கொடுக்குற மிகப்பெரிய ட்ரிபியூட் என் தந்தைக்கு. நான் சினிமாவுக்கு வந்தப்ப என்னை அவமானப்படுத்தின, என் தந்தையின் பேரை கூட சொல்ல விடாம என்னை அவமானப்படுத்தினவங்க நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் இன்னும் இருக்கிறாங்க. நான் என் அம்மா கிட்ட சொல்லேன், பேரே போடாதீங்கம்மா அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாளும் நான் ராதிகான்னு தான் போட்டிருக்கேன் தவிர என் அப்பா தந்தை பேரே நான் போடவில்லை. ஏன்னா அவ்வளோ பேசுனாங்க, தேவையில்லை, லெட் மீ ப்ரூவ். அண்ட் டுடே நான் ப்ரௌடாக சொல்கிறேன், தெனாவட்டோட சொல்கிறேன், எம்.ஆர். ராதா பொண்ணுங்கிறது நான் இன்னைக்கு நிரூபிக்கிறேன். நான் யாருக்காகவும் நிரூபிக்கல. ஐ டோன்ட் வாண்ட் டு ப்ரூவ் யூ அ பாயிண்ட், ஐ எம் ப்ரூவிங் டு மீ அண்ட் மை ஃபேமிலி, மை brothers and sisters a point. We are M.R. Radha's children. Thank you so much for giving me this platform, for giving me this journey. I want my friends and my family and my sister to come up because I want to thank them for supporting me. ஏன்னா நான் காலெல்லாம் உடஞ்சப்போ நான் ரொம்ப அழுது நடக்க முடியுமான்னு நினைச்சேன். தாய் கிழவிக்கு டான்ஸும் ஆடிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். அதாவது ஒரு ஈவெண்ட் ஹோஸ்ட் பண்ண வந்துட்டு ஒரு லைஃப் லெசன்ஸோட நான் திரும்பி போறேன். நான் வேற மாதிரி இனிமேல் பவரா இருப்பேன் மேம். ஒரே ஒரு முக்கியமான விஷயம், நிறைய ஹீரோஸ் சொல்ல
என் புருஷன் சொல்லிட்டு போயிரு. நிறைய படங்கள் வந்து நிறைய படங்கள் வந்து அவ்வளோ கலெக்ட் பண்ணிட்டோம், இப்படி பண்ணிட்டோம் எல்லாமே பேசுவாங்க. உண்மை எங்களுக்கு தெரியும், இங்கே இருக்கிற ப்ரொடியூசர்ஸ்க்கு தெரியும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு தெரியும். அவங்க எல்லாமே வந்து ரொம்ப நொந்து போய் அப்புறம் ஒரு பேட்டி கொடுப்பாங்க, சார் இதெல்லாம் நடக்கலை சார், ஏன் சார் இப்படியெல்லாம் சொல்கிறாங்கன்னு. ஆனால் இன்னைக்கு ரொம்ப பெருமை சிவா, ஒரு எக்ஸிபிட்டர் கூட்டத்தில், ஒரு எக்ஸிபிட்டர் ஷோவில் எக்ஸிபிட்டர்ஸ் வந்து கை தட்டி சிரிச்சு பாராட்டிய முதல் படம், என் இவ்வளோ வருஷம் ஹிஸ்டரியில் பார்த்த முதல் படம் தாய்க்கிழவி. நான் சத்தியமா பார்த்ததில்லை. உங்களுக்கு தெரியும், எக்ஸிபிட்டர்ஸ் நல்லா இருந்தா கூட ரொம்ப சிரிக்க மாட்டாங்க, என்ன பணம் ஜாஸ்தி கேட்டுடுவோன்னு. அவங்க வந்து பரவாயில்ல சார், அங்கே ஒரு 20,000 குறைச்சிக்கலாம், ஒரு 5 லட்சம் கம்மி பண்ணிக்கலான்னு தான் பேசுகிறேன். ஏன்னா அவங்க பிஸ்னஸ் பார்க்குறாங்க, நான் அவங்கள குறை சொல்லலை. பட் இன்னைக்கு அதை வந்து பண்ணியிருக்காங்க. அதனால என்ன ஊரு ஓகே, வாங்க போஸ் பாண்டி. போஸ் வா. சிவகார்த்திகேயனே கொஞ்சம் சிறப்பா இருப்பானே அவன் பாண்டி. உன் போஸ் பாண்டி கணக்கா நீ கொஞ்சம் பேச்சு. ஜூயா உன் கூட இருப்பானே பராட்டா. போஸ் பாண்டி கணக்கா சொல்லுவான். என்ன சொல்லுவிய? நீங்க திருவிழாவை நடத்துங்க, போங்க. மாசி கிளறிய மொட்டை அடிங்க, அடிக்காம போங்க. ஆனா தாய் கிளவி படம் போட்டா எல்லாரும் தியேட்டருக்கு வந்து பார்த்தே ஆகணும். எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்கன்னு கேட்க தோணுது, ஆனால் பார்க்குற சூழலை பார்த்தா கேட்க தோணலை. அதனால் எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்போம்னு நம்புகிறேன். இங்கே வந்திருக்க விவிஐபி எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் மேம். சாரி, உங்களை நான் சரியாக கவனிக்காமல் போயிட்டேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இங்கே படம் பார்த்துட்டு நிறையா பேர் பேசினாங்க. நானும் படம் பார்த்தேன், அவங்களோட ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப நெருக்கமாகவும் இருந்துச்சு. இதை நான் பார்த்துருக்கேன். இந்த படத்தில் வர அத்தனை சீன்ஸும் நான் மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்போம், கேட்டிருப்போம். சில இடங்களில் கேட்க முடியாமல் வந்திருப்போம், சில இடத்துல பார்த்தும் பார்க்காத மாதிரி வந்திருப்போம். அப்படித்தான் இந்த படம் ஃபுல்லாக இருக்குது. எங்கேயாவது ஒரு சில இடத்துல சொல்கிற விஷயத்த கொஞ்சோன்னு வேணால் கொஞ்சம் சினிமாத்தனம் கொஞ்சம் இருக்கும் இல்லையா, அங்கங்கே சின்னதாக இருக்கும் இல்லையா. மற்றபடி இது இங்கே நடக்கலை, இது இங்கே நான் பார்க்கல அப்படின்னு யாருமே இந்த படத்தை சொல்ல முடியாது. எல்லாருமே ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகுங்கிற நம்பிக்கை எனக்கு நிறையாவே இருக்குது. ஏன்னா படம் ஃபுல்லாக அவளை சிரிக்க வச்சுருக்காங்க, அவளை கலலப்பாக வச்சுருக்காங்க படத்தை. அங்கங்கே நல்ல ஊமை குத்தா 2 குத்தா குத்துறாங்க. அது நாம தான் புரிஞ்சுக்கிறணும். அப்படி தான் இருக்குது. ஒரு பெண்ணு தனக்கான உரிமையை எப்படி எடுத்துக்கிறனோ, ஒரு பெண்ணை யார் அவள் நினச்சா என்ன வேண்டாலும் பண்ணுவா அப்படின்னு பக்கமாக பஞ்சு டெய்லாக்லாம் பேசாமல் சூப்பராக நடித்து காட்டிட்டாங்க எல்லாருமே. ஒத்த உசுறு மொத்த குடும்பத்தை ஒரு ஆலமர வேறு மாதிரி எப்படி தாங்கி நிற்கிது, அன்புன்னா என்ன, மரியாதைன்னா என்ன அப்படின்றத இதுக்கு மேலே சொல்லவே முடியாது. அவள் அழகாக சொல்லிட்டாங்க. எனக்கு இதை பார்க்குறப்ப எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம் வந்துச்சு. இதுக்குள்ளே எங்கள் அம்மா அவளை இருக்குது. எங்கள் சின்ன வயசில் எங்கள் அம்மா மேடம் மாதிரி கொடுக்குற இடத்துல இருந்துச்சு. அப்புறம் எங்கள் அம்மா ப்ரொமோஷன் ஆகி வாங்குகிற இடத்துக்கு வந்துருச்சு. அப்புறம் ரொம்ப நாள் வாங்கிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த படத்தை பார்க்குறப்ப அந்த தாய்க்கிழவி வர்றப்ப அங்கே உள்ள என்ன நடக்குமோ அதே தான் எங்கள் வீட்லேயும் நடந்துச்சு. டக்குன்னு அங்கேருந்து எங்கள் அம்மா சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டில் அத்தை வீட்டில் போய் சாம்பார் வாங்கிட்டு வரான்னு சொல்லுவாங்க. சாம்பார் வாங்க போவேன். அம்மா சாம்பார் வாங்கிட்டு வர சொன்னாங்க, கொடுப்பு பாத்திரத்தை கொடுப்பு அப்படின்னு வாங்கினவங்க டக்குன்னு பாத்திரத்தை போட்டு எழுத்து மாதிரி உள்ளே போய் ஒழிஞ்சுக்கிடுவாங்க. ஏன்டா அந்த வட்டி கொடுத்தவங்க வந்துடுவாங்க. வந்தோடனே அவனு என் ஃப்ரெண்டு நிற்பேன், எங்கடா அவங்க அம்மான்னு அவங்க கேட்க, இவன் இல்லை எங்கள் அம்மா இல்லைன்னு சொல்லுவேன். நான் அவங்கள பார்த்த மாதிரியே நிற்பேன். அத்தை இருக்காங்க, அம்மா இல்லை
அத்தை இருக்காங்க. அவன் அம்மா இல்லை, அத்தை இருக்காங்க. அத்தை அம்மா சாம்பார் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அத்தை அம்மா சாம்பார் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அந்த அம்மா அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கும். அவங்க என்னமோ என் நேரம் காலமோ தெரியல, கொடுத்துட்டு இப்படி வாங்க முடியாமல் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போ நான் எங்கள் வீட்டுக்கு போனேன், எங்கள் அம்மா அங்கே இருக்காது. சாம்பார் வாங்கிட்டு வர சொன்னேன் எங்கள் அம்மா இல்லை. எங்கள் அம்மான்னு பார்த்தா அதே மாதிரி எங்கள் அம்மா இப்போ இவங்க இங்கே நிற்கிறாங்க. அந்த பவுன் தான் இப்போ எங்கள் வீட்டில் நிற்கும். இப்போ எங்கள் அம்மா அந்த நெல் பானை கடையில் போய் உட்காந்துருக்கோம். அம்மா இப்போ கரெக்டாக என் ஃப்ரெண்டு அங்கே வருவேன். எங்கடா உங்கள் அம்மா? நான் எங்கள் அம்மா இல்லைன்னுவேன். அவன் அத்தை இருக்காங்க, அம்மா இல்லை, அத்தை இருக்காங்க, அம்மா இல்லை, அத்தை இருக்காங்க. கொஞ்ச நேரம் பேசிட்டு போயிடுவாங்க. இப்படி பல நாள் பல பானைக்கு நடுவில் ஒளிஞ்சிருந்து அவங்க வர்றப்ப அவங்க பதறத, அவங்க போராடி அதே மீறி அந்த வாழ்க்கையை எப்படி மீட்டு எடுத்துகிட்டு வராங்கன்றத பல தாய்மார்களை இந்த மேடம் மூலமாக நான் பார்த்துருக்கேன். இப்படி படத்தை கொடுத்ததுக்கு உண்மைக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லா விதத்திலும் எல்லாருமே படம் பார்த்துட்டோம். கண்டிப்பாக இந்த படத்தை யாருமே தவற விடாதீங்க. தம்பி சிவகுமார் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை சொன்னேன். உண்மைக்கு இந்த கிழவிகள் முன்னாடியில் 100-150 பேர் இருப்பாங்க. எங்கள் அப்பா அம்மா இருக்கு, அம்மாச்சிம்மா இருக்கு. இன்றைக்கி 150, 100 ஆகி 175 ஆகி 60 ஆகி 30 ஆகி இப்போ என்ற மாதிரி இருக்குது. ஊருக்கு 2 பேரை கூட்டிகிட்டு வர்றாங்க. நான் தான் அப்பப்போ என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுவேன், தம்பி இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த அப்பத்தாமல் இருக்க மாட்டாங்க பாவம். அப்போ பாருங்கள் எல்லாம் யோசிப்பாங்க, இப்படித்தானே இருக்கும். இப்போ அட்மாஸ்பியருக்கு ஒரு கிளவி வேணும், ஒரு அப்பத்தா வேணும், இல்லை 2 டைலாக் பேசும்போது கண்டிப்பாக கிடைக்காது. ஆட்டிப்பாடம் போய் தண்டட்டில் செய்ய கொடுத்துருப்பாங்க. ஏன்னா எப்படி தண்டட்டி இந்த வாங்கிட்டு சார் ஒரு 10 தண்டட்டி செய்ய சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தான் இருக்குது. ஏன்னா இந்த அப்பத்தா போச்சு. இன்னும் வரவங்களை எப்படி அப்பத்தா பார்க்க முடியும்? 80 வயசானே டைட்டாக ஜீன் போட்டு தான் இருப்பாங்க எல்லாருமே. கண்டிப்பாக யாரையும் இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்குறது கஷ்டம். அந்த அப்பத்தாவங்களை இருக்கிறப்பவே அழகாக கொண்டாடிட்டீங்க, கொண்டாடி மகிழ்ந்துட்டேங்க. இந்த நாடே கொண்டாடணும். என்னை பற்றி அப்பத்தாக்களா அம்மாச்சிகளா உண்மைக்கே அந்த தம்பி மூலமாக உங்களுக்கு இப்படி ஒரு படத்தை கொடுத்ததுக்கு ஒரு பெரிய நன்றி. தம்பி ரொம்ப சூப்பராக இந்த படத்துக்குள்ளே எல்லாமே சொல்லிட்டீங்க. ரைட்டிங் ரொம்ப பவர்ஃபுல்லான ரைட்டிங் தம்பி. அதை ஜாலியாக அசால்ட்டாக சொல்லிட்டு போயிட்டு கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிறீங்க பாருங்கள், அது மிகப்பெரிய தைரியம் வேணும் தம்பி, மிகப்பெரிய ரைட்டிங் தம்பி. அது கண்டிப்பாக அதை நீங்கள் எழுதுகிறப்போ உங்களுக்கு நிறைய கேள்விகள் எழும்பியிருக்கும். ஏன் இதை இங்கேருந்து பார்க்கக்கூடாது, ஏன் இது இந்த பார்வையிலேருந்து பார்க்கக்கூடாது, அப்போ இப்படி ஒரு கேள்வி ஒரு சொசைட்டியில் கண்டிப்பாக எல்லாமே டிஸ்கஸில் இருந்திருக்கும். அதெல்லாம் மீறி இதுதான் ஒரு கீழ்கோர்ட்டு, மேற்கோர்ட்டு, ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஜட்ஜஸ் கூட ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு அவ்வளோ யோசிச்சு சொல்கிற சூழலில் ஒரு கண்டென்ட்டை அசால்ட்டாக அப்படி ஈஸியாக லெஃப்டில் சொல்லிட்டு போயிட்டேங்க. ஒரு 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 அப்பத்தால வச்சு ஒரு பையனை வச்சு அப்படி லெஃப்ட்டில் தட்டிட்டு போயிட்டேங்க. இது தாண்டா போடா, அவளுக்கான உரிமை அவள் தாண்டா எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேங்க. மிகப்பெரிய ரைட்டிங் தம்பி. வாழ்த்துக்கள் தம்பி, வாழ்த்துக்கள். நீங்கள் எப்போவுமே நல்லா இருக்கணும் தம்பி. உங்கள் சாமி இருக்காங்க, அப்பா அம்மா அவங்க ஆசீர்வாதத்தோடு நீங்கள் எப்போயுமே நல்லா இருங்க. அதையும் தாண்டி இன்றைக்கி உங்களுக்காக இத்தனை இயக்குநர்கள் பாருங்கள், எவ்வளோ இயக்குநர்கள் இத்தனை பேர் உங்களை பற்றி பேசுகிறாங்க. ஒரு புதிய இயக்குனருக்கு இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் கிடைக்கிறது சாதாரண விஷயம் இல்லவே இல்லை. வாழ்த்துக்கள். நீங்கள் எப்போயுமே நல்லா இருப்பீங்க மேடம். உங்களுக்கு என்னால் வாழ்த்து சொல்ல முடியாது மேடம். மிக பிரமாதம் மேடம், மிக பிரமாதம். சூப்பராக நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறத விட இந்த 48 வருஷத்தோட அனுபவம் தான் மேடம். அது 48 வருஷம் அனுபவத்தை தான் மேடம் நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் சமீபத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு போஸ்ட்டை பார்த்து பயந்தது அபய சண்முகி. அந்த போஸ்ட்டை பார்த்துட்டு யார் கமலஹாசன் சாரா? இல்லைடா, ஏதோ கிளவிடா, கமலஹாசன் தான் கெட்ட போட்டு இல்லைடா, இப்படி டிஸ்கஷன் நடந்திருக்கு கிராமங்கள் நாளாக இருந்து. அதுக்கப்புறம் எனக்கு சமீபத்தில் இந்த போஸ்ட்டை பார்த்துட்டு ராதிகா மேடம் தானா? இல்லைங்க, ராதிகா மேடம் அப்படின்ற அளவுக்கு அப்படி ஒரு கெட்டப் யார் வேண்டாலும் மேக்கப் போட்டுடலாம் மேடம். ஆனால் அந்த மேக்கப்புக்கு உண்மையாக நடிக்கிறது ரொம்ப கடினம் மேடம். அதை ரொம்ப முழுமையாக சூப்பராக பண்ணியிருந்தீங்க மேடம். கலைப்பதில் சொல்லிக்கிட்டே இருப்பார் அடிக்கடி மாமன் ஷூட்டிங்கில் இல்லை இப்படி ஒன்று போயிட்டுருக்குது, சூப்பராக இருக்காது படம், ரொம்ப நல்லா வருது, ராதிகா அசத்துறாங்கன்னு சொல்லிட்டு இருப்பார், பாலாவும் சொல்லிக்கிட்டே இருப்பாப்புல. ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இப்படி கேரக்டர் எடுத்து நடித்ததுக்கு. ரொம்ப வாழ்த்துக்கள் மேடம். ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். கலைஞர் அத்தனை பேர்த்துக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சூப்பராக பண்ணிருந்தீங்க. தாசனே ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தீங்க. முத்துக்குமார் பங்காளி ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க. பாலா தம்பி, அன்பு தம்பி, ஏமா ஓடிகிறேன் நான், ரொம்ப சூப்பராக பண்ணிருந்தீங்க. அன்பு தங்கச்சி, கொட்டிக்காளி டீம் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். மிக சிறப்பாக பண்ணீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, இன்னும் பல ஆர்டிஸ்ட் நீங்கள் உருவாக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அதுக்கான மேடையை தான் அந்த மேடையாக இருக்குன்னு நம்புகிறேன் நான். உங்களுக்கும் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். அந்த டைரக்டர் டீம் அத்தனை பேருக்கும், கேமராமேன் டீம் அத்தனை பேர்த்துக்கு வாழ்த்துக்கள்.
கண்டிப்பாக இது ஒரு ஆளெல்லாம் முடியாது. ஒரு ஆளுக்கு கீழே பல பேர் தூக்குனாலே கண்டிப்பாக அந்த கொடிக்கம்பு மேலே போய் நிற்கும். ஒரு ஆள் ஒரு கொடிக்கம்பு தூக்கி நிப்பாட்டுற கஷ்டம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இவ்வளோ பெரிய கொடிக்கம்பு மேலே பறக்கிற காரணமாக இருக்க உதவி இயக்குனர், கேமராமேன் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். கலை பிரதர் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஃபேஷன் ஸ்டுடியோ சுதன் பிரதர், இந்த மாதிரி நீங்கள் படம் கொடுத்துக்கிட்டே இருங்க பிரதர். என்னுடைய அன்பு தம்பி கார்த்தி, எஸ்கே, அது எல்லாமே தம்பியை பற்றி சொல்லிட்டாங்க. என்கிட்ட தம்பி, நானும் தம்பியும் ஒரு அண்ணன் தம்பி இத்தனை வருஷமாக இருக்கும். தம்பி ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாப்பில்ல அப்பப்போ, அண்ணே நான் நடிக்கிற படங்களில் எல்லாத்தையும் நான் திணிக்க முடியாதுண்ணே. வேற ஒரு இயக்குனர், வேற ஒரு ப்ரொடக்ஷனில் இந்த படம் என் படம் சொசைட்டிக்கு ஏதாவது ஒரு வகையில் பிரயோஜனமாக இருக்கணும், அப்படித்தானே நான் நினைக்கிறேன். நான் ரொம்ப திணிக்க முடியாதுண்ணே. ஆனால் நான் எடுக்கிற படங்களில் கண்டிப்பாக நான் எப்படியும் நான் சொசைட்டிக்கு ஒரு படமாக இருக்கணும், யாருக்கெல்லாம் அந்த படம் பிரயோஜனமாக இருக்கும் நான் நினைக்க என்னால் உருவாக்க முடியும்னே. அப்படி தான் இந்த எஸ்கே ப்ரொடக்ஷனை நான் ஒவ்வொரு படமும் நான் பார்த்துக்கிட்டே வரேன். கண்டிப்பாக கொஞ்ச நாளைக்கு அப்புறம் திரும்பி பார்க்கப்ப, நாளைக்கு என் பிள்ளை இருக்கப்ப எங்கள் அப்பா எங்கள் கம்பெனியில் என்ன படம் பண்ணான்னு ஆணித்தனமாக நெஞ்ச நிமித்தி சொல்லணும். எங்கள் கம்பெனியில் இப்படி படங்கள் தாண்டா நாங்கள் எடுத்தோம், எங்கள் அப்பா இப்படி தான் படம் எடுத்தார் அப்படின்னு சொல்லி அதை உருவாக்கிட்டு இருக்க தம்பி. இன்னும் பல தலைமுறை ஈரா சரவணன் என்ன சொல்கிற மாதிரி இன்னும் பல தலைமுறைக்கு இந்த பேர் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க தம்பி. இந்த எஸ்கேன்ற பேர் அவளை ஈஸியாக லேசாக கூட மங்கள கூட ஆகாது தம்பி. அது இது பிரகாசமாக ஆகிட்டு போயிட்டே இருக்குன்னு தம்பி. அதுக்கு அத்தனை பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் தம்பி. இந்த படம் மக்கள் மத்தியில் போய் பெருசாக சேரணும்னு நினைக்கிறேன். நான் எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன், இந்த படத்தை என் குடும்பம் எல்லாமே கண்டிப்பாக ஒரு ஷோ போனாலும் பேலன்ஸ் 10 பேராது இருப்பாங்க எங்கள் வீட்டில். மொத்த குடும்பத்தை இந்த படத்தை நான் காட்டுன்னு சொல்லியிருக்கேன். எல்லாருமே பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல படம் கொடுத்தோம்னு நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அத்தனை பேருக்கு வாழ்த்துக்கள், நன்றி. ஒரு மூவி, அதுவும் வந்து தாய் கிழவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான ஒருத்தங்களை வந்து அந்த இடத்துல போட்டிருக்கீங்க. எப்படி இது தோணுச்சு? ஹவு டு திஸ் ஹேப்பன்? அந்த ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பார்க் இருந்திருக்கும்ல இதை பண்ணணும் அப்படின்னு. எங்கள் அப்பாவுடைய அம்மா, என்னோட அப்பத்தா, அவங்களும் என்னுடைய ஃப்ரெண்ட் வினோத் விவேக்னு 2 பேர், அவங்களுடைய அப்பத்தா பவுனத்தாயின்னு 2 பேர். அவங்க 2 பேர் லைஃப்பில் நான் அவங்களுடைய கேரக்டரில் பார்த்த விஷயங்கள், எங்கள் 2 ஃபேமிலிக்கும் அந்த 2 லேடிஸ் எவ்வளோ பெரிய ஒரு ஆணிவராக இருந்தாங்கன்றத அந்த எங்கள் அம்மா அப்பாவுக்கு எங்கள்கிட்ட சொன்ன கதைகள், அதெல்லாம் தான் அதுக்கு ஒரு காரணமாக இருந்துச்சுன்னு. 2வது தண்டட்டி கிழவிகள் அப்படிங்கிறவங்க வந்து, அதான் நான் அந்த ஃபீச்சரேட்டில் சொன்ன மாதிரி இன்னும் ஒரு 100 பேர் கூட மிச்சம் உயிரோட இல்லை, அவங்களோட அந்த உயிரினமே அழிகிறாங்க. ஸோ எனக்கு அவங்கள இங்கே இருக்கிற பல குடும்பங்களுக்கு அவங்க தான் தாய் கிழவினா அதான், அது ஒரு ஆதி பெண் தெய்வம்ன்ற வார்த்தைக்கு பேர் தான் தாய் கிழவி. அப்படி இங்கே இத்தனை குடும்பங்களை உருவாக்குன அந்த கிழவிகள் வந்து முழுசாக அழிகிறதுக்குள்ளே அவங்க இருக்கிறப்பவே அவங்கள பெருமைப்படுத்திடணும்னு நினச்சோம். அதனால தான் இந்த கதை பண்ணோம். அதுக்கு ஒரு இதை இப்படி சொல்லாமல் தெரில, ஒரு ப்ரொடியூசர் கேட்டார், மனோரமா அம்மா இல்லையே இப்போ இந்த கதையை பண்ணுறதுனா யாரை வச்சு பண்ணலாம், இது சாத்தியமே இல்லாத ஒரு கதை, இதை எதுக்கு தூக்கிட்டு சுற்றுறீங்கன்னு கேட்டார். ராதிகா அம்மா தான் எனக்கு அப்போது இருந்த ஒரே நம்பிக்கை, அவங்க பண்ணுவாங்கன்னு. ஏன்னா எனக்கு அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்கள அந்த லுக்குக்கு கொண்டு வரணும்னா அதுக்கு ஒரு ப்ராஸ்தட்டிக் மேக்கப்ன்ற ஒரு பெரிய பொருட்செலவும், அதுக்கு ஒரு சரியான டெக்னீஷியனும், அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு செலவு பண்ணுற ஒரு ப்ரொடியூசரும் கிடைக்கணும். அது 3ம் எனக்கு சிவகார்த்திகேயன் சாரால் கிடச்சிச்சு. இது எல்லாத்தையுமே சாத்தியப்படுத்தினது எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு பேனர் தான். ஸோ தேங்க்யூ. சரி, கண்டிப்பாக போய் சொல்லியிருப்பீங்கல்ல இப்படி ஒரு படம் பண்ணணும், ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் சொல்லும்போது ஃபஸ்ட்டு சிவகார்த்திகேயன் அவர்கள் இதை கேட்ட உடனே, இந்த லைனை கேட்ட உடனே என்ன சொன்னார்? இந்த படம் நம்ம கண்டிப்பாக பண்ணுறோன்னு சொன்னார் உடனே. ஸோ அத்தனை பேரோட நம்பிக்கையும் அத்தனை பேரோட வந்து பிளெஸ்ஸிங்ஸும் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா சுற்றி அத்தனை பேரும் உங்களை வந்து நல்லா வரணும் அப்படிங்கிறது தான் வந்து சொல்கிறாங்க. அது எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த படத்தில் வந்து தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரிவ்யூஸ் எல்லாம் வந்து பார்க்குறோம், எல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க. தியேட்டரில் பெரிய பிளாஸ்டாக இருக்க போகுது. விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.